இன்றைய தேவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பிரியமானவர்களே, எலியா தேவனை நோக்கி ஜெபித்த போது நடந்த ஒரு வல்லமையான அற்புதமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வாய்க்காலில் இருந்த தண்ணீர்கள், அந்த விறகுகள், தகன பலிகள், மண்ணுகள், கற்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய அக்கினி அது பட்சித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அக்கினி இறங்குமே ஆனால் நம் வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான காரியங்களிலும் அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில நிரப்பும். அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில நிரப்பும். அந்த வாய்க்காலை சுற்றிலும், அந்த தகன பலிகளை சுற்றிலும் விறகுகள் இருந்தது, கற்கள் இருந்தது, மண்ணுகள் இருந்தது, தண்ணீர்கள் இருந்தது. தகன பலியை மாத்திரமல்ல, அதை சுற்றிலும் இருந்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே அக்கினியின் ஆவியானவர் அக்கினிமயமான தம்முடைய வல்லமைகளை இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா பகுதிகளிலும் அவருடைய அக்கினிமயமான வல்லமைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. ஆகவே எலியா எப்படி தேவனை நோக்கி விசுவாசித்து ஜெபித்தானோ அது போல இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் அவருடைய மகிமையான வல்லமைகளை சகல காரியங்களிலும் அக்னி மயமான அந்த உத்தரவுகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.